இனி ஞாபகம் இருக்குது. நான் இந்த இன்டர்வியூன்னு சொல்ல. ஒரு நைட் இந்த கதையை எழுதிட்டு கீழே போய் ஒரு சாக்லேட் வாங்க போனேன் ஒரு கடையில. அந்த 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 போற வழி ஃபுல்லா நான் செவுத்து குத்திட்டே போனேன். யஷ்வந்தோட வாய்ஸ் இஸ் பிரில்லியன்ட். அதாவது குரல் இல்ல, பட் ஹிஸ் தாட்ஸ் அண்ட் ஹிஸ் ஒபினியன். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே சென்சார் பண்ண முடியாத ஒரே ஆர்ட் வந்து மியூசிக். நான் வந்து ப்ரோ அபார்ஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா விச் இஸ் அ மதர்லி டிசிஷன். அது வந்து செல்ஃபிஷ்னஸ்க்காக எடுக்கிற டிசிஷன் கிடையாது. As a child, I was really bullied for my looks. Yeah. You've very been close. vocal about it. Yeah, very close. School, very close at home, everywhere. Okay. So I think train ஆயிட்டேன். புலம்புற கான்டெஸ்ட் வச்சிங்கன்னா நான் தான் ஜெயிப்பேன். 7 மணி நேரம் என்னால் புலம்ப முடியுங்க. அவரை அழுகு வைப்பேன், இவரை அழுகு வைப்பேன். உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியல, அவரெல்லாம் கண்ணீர் வரும். பட் என்ன யாருக்கு என்ன பண்ண முடியும், அதை பண்ணிட்டு இப்படி இப்படி லுக் விடுறாங்கல்ல, இவங்க புருஷனை தான் கேட்ட அந்த ரோல் பண்ண சொல்லி. இல்லங்க முதல்ல சும்மா இருங்க. இவங்க புருஷனை தான் கேட்ட அந்த ரோல் பண்ண சொல்லி. நியாயமா நீங்க பாருங்க, நியாயமா இவங்க புருஷன் கிட்ட வந்து Hi, welcome to Cinema Express. Today we have Keerthi Pandian and Yashwanth Kishore. அவங்களுடைய upcoming film Kannagi பத்தி பேச வந்திருக்காங்க. Hi. Hi. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? I am good too. Congratulations on your wedding. Thank you. And congratulations on your first film. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஐஸ் பிரேக்கர் எனக்கு தோணுச்சு என்னதான், அடுத்த வாரம் வந்து உங்கள் படம் ஃபர்ஸ்ட் வருது, சபாநாயகனும் வருது, வெரி கோஇன்சிடென்ட்லி. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? எக்ஸைட்டட். ஸோ வீட்டில் நாங்கள் வந்து ஒன்றா இருப்போம், வெளில கேட்டுன்னு வந்தால் சண்டை போட்டு மோதிப்போம் அப்படின்ற மாதிரி இல்லை, நாங்கள் எக்ஸைட்டடாக ஒன்றா வரோம். ஓகே, கிரேட். தட்ஸ் ரியலி நைஸ். காம்படிஷன் இல்லை. ஓகே. ஸோ கண்ணகி, நீங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச முகம் வந்து இந்த ஸ்டூபிட் காமன் மேன் அந்த யூடியூப் சைட்லேருந்து தான். அங்கே வந்து நிறையா சோஷியல் இஷ்யூஸ் இதை பற்றிலாம் பேசின ஒரு யஷ்வந்த் வந்து இது வந்து சிமிலர் தீம்ஸ் தான். ஐ மீன் ஃபெமினிசம், விமன் எம்பவர்மெண்ட், பட் இதை பற்றி தான் எடுக்கணும், ஜீரோயிங் டவுன் ஆன் திஸ். ஸோ இந்த லைட் பல்ப் மொமெண்ட் உங்களுக்கு எங்கே வந்துச்சு இந்த ஆஸ்பெக்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு? அதாங்க, எனக்கு பெருசாக இண்டஸ்ட்ரி பற்றி தெரில. ஐ ஜஸ்ட் கேம் இன் லைக் ஒரு வர்ஜின் தாட்டோடு உள்ளே வந்துட்டோம். ஸோ அதனால் எனக்கு வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரில. எனக்கு இதான் எடுக்கணும், அது எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இப்படி தான் எடுக்கணும், அப்படி தான் எடுக்கணும், இப்படி எடுத்தால் நம்ம கிராஃப் அப்படி இருக்கும், அந்த மாதிரி எந்த தாட்டுமே இல்லை. 100 பொண்ணு பார்த்தா 100 பொண்ணு இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணை பார்த்தா அதை அடித்து தூக்கும், போட்டு தாக்குன்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, அந்த மாதிரி சில கதை நம்மளுக்கே அதை போட்டு தாக்கும். ஸோ இதுதான் பண்ணணுன்றது வந்து எனக்கு இனி ஞாபகம் இருக்குது. நான் இந்த இன்டர்வியூன்னு சொல்ல. பட் ஒரு நைட் இந்த கதையை எழுதிட்டு கீழே போய் ஒரு சாக்லேட் வாங்க போனேன் ஒரு கடையில். அந்த 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 போகிற வழி ஃபுல்லாக நான் செவுத்து குத்திட்டே போனேன். ஒரு 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 ஹையில் வந்து கிடச்சிருச்சுன்ற ஒரு ஹையில் போனேன். ஸோ அந்த ஹையை படம் ஃபுல்லாக நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே மெயின்டைன் பண்ணணுன்றது தான் நம்ம நினச்ச ஒரு விஷயம். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு இது வரைக்கும். ஆமாங்க, அப்படி அதை நீங்கள் பார்த்து சொன்னீங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. அண்ட் நீங்கள் கண்ணகி சூஸ் பண்ணதுக்கான ரீசன், பிகாஸ் நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கிற படங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அன்பர் கினியால் இஸ் ரீமேக், தும்பா வந்து கம்ப்ளீட்லி வைல்ட் லைஃப் அப்படி போன ஒரு படம். இது வந்து ஃபெமினிசம், விமன் எம்பவர்மெண்ட் எடுத்த உடனே அது தெரியுதுன்றப்போ இதுக்கு தான் எதுக்காக இந்த படம் உங்களுக்கு? ஃபெமினிசம் எம்பவர்மெண்ட்டை தாண்டி இது வந்து ரொம்ப ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு கதை. பிளேட்டன் ட்ரூத்தை வந்து ரொம்ப பியூராக சொல்லியிருப்பார் யஷ்வந்த் அவரோட ரைட்டிங்கில். ஸோ இவர் கதை எனக்கு ஒரு சுருக்கமாக அமைச்சது. அதை படித்து நான் மீட் பண்ணி இவர் சொன்னப்போ ஐ நியூ ஐ ஹேட் டு டூ திஸ். என்னோட வாய்ஸ் இந்த கதையை சொல்கிறதுக்கு நான் கண்டிப்பாக பயன்படுத்தணும்னு எனக்கு ஒரு ஃபீலிங், அண்ட் ஐ வெண்ட் அஹெட் வித் இட். And you're happy with how it has come out and everything? Yes, definitely. எனக்கு ஏன்னா யஷ்வந்தோட வாய்ஸ் இஸ் பிரில்லியன்ட். அதாவது குரல் இல்ல, பட் ஹிஸ் தாட்ஸ் அண்ட் ஹிஸ் ஒபினியன்ஸ். அதனால அது ஐ திங்க் அது ரீச் ஆயிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த ஸ்டோரி வழியா. ரைட். ஸோ நான் ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ட்ரெய்லர். 4 கதைகள் 4 ஃப்ரேமில் காட்டுறீங்க, ஒன்றொன்னா லைக் படம் போகிற மாதிரியே ட்ரெய்லரும் போச்சு. பட் இவங்க போர்ஷன்ஸ் வர இடத்துல மட்டும் இவங்களுக்கு டயலாகே இல்லை நான் பார்த்த வரைக்கும். எண்டில் வந்து மட்டும் ரொம்ப ஒரு ஆக்ரோஷத்தில் வந்து அவங்க ஸ்க்ரீம் பண்ணுற ஒரு இடம் மட்டும்தான் அவங்கள்ட்ட குரலே வருது. ஸோ இவங்க கேரக்டர் மியூட்டா என்ன, லைக் வேர்பலி சேலஞ்சா? அதுக்கு ஒரு 5 நாள் பொறுத்தா நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் அது அவ்வளோ பெரிய சஸ்பென்ஸ் இல்லை, மியூட் இல்லை. பட்
அந்த மாதிரி தருணத்தில் நம்ம வந்து ரொம்ப பேச மாட்டோம்ல. ஸோ அதுதான் அந்த கேரக்டர். அண்ட் சும்மா ஒரு இதுவாக சொல்லணும்னா அந்த படத்தில் எங்கள் 2 பேத்துக்குமே டைலாக் கிடையாது. பட் வி ட்ராவல் டுகெதர். ஸோ அந்த ஒரு சைலன்ஸில் உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குல்ல. ஸோ அதுதான் அந்த அதுக்காக வச்ச ஒரு விஷயம். நீங்களே பாருங்க, அந்த ஷார்ட்ல அவ பேசிட்டு ஏன் இங்க இருக்கு நீ கிளம்பு அப்படியெல்லாம் சொன்னா அது ஒரு இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா டக்குனு எங்கள் அம்மா கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க திடீர்னு, ட்ரெய்லர் பார்த்துட்டா நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியாது நான் அந்த தேட்டரில் இருக்கேன்னு தெரியாது. ஸோ அவங்க பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். இப்போ திருப்பி பார்க்கும்போது தான் தெரியுது, வயிற்றில் அடிக்கும்போது மற்றவங்களா இருந்தால் போய் கையை பிடிச்சி ஏமா அடிக்கிற அப்படின்னு கேட்டிருப்பேன். பட் இமிடியட் ரியாக்ஷன் வந்து இந்த ஃபாலோ அவுட் தான் இல்லை. ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ அது உங்களுக்கு ஒரு ஃப்ரேமாக பார்க்கும்போது 2 பேர்த்தோட எமோஷன்ஸுமே அதில் பயங்கரமாக கேரி ஆகும். ஷி ஹஸ் டன் இட் பர்ஃபெக்ட்லி. ஸோ அது அப்படியே. ஓகே. அண்ட் இது உங்கள் சைட் உங்கள் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தா இவர் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட். பட் நான் உங்கள்கிட்ட நேரில் பேசும்போது யூ சீம் லைக் வெரி ஜோவியல் பர்சன். டக்குன்னு பேசுகிறீங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இருக்கீங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி ட்ரெய்லரை பார்த்தா இது வேற ஏதோ ஒரு பர்சன் மாதிரி இருக்குது, கீர்த்தி மாதிரி இல்லை, லுக்ஸ் மட்டும் தான் சேம். பிகாஸ் அதில் ஃபுல்லாக க்ளூமியா, மேக்கப்பே உங்களுக்கு ரொம்ப லைட் மேக்கப். ஓகே. That's natural. I was glad because that's what the character demands, and I'm happy to show my skin with all the flaws. It seemed like a girl next door. இது யாரா வேணா இருக்கலாம், இவங்க இந்த கேரக்டர் வந்து யாரா வேணா இருக்கலாம் அப்படின்றப்போ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா சைலண்டாவே இருக்கணும் படம் ஃபுல்லா அப்படிங்கிறது, how did you work on it and how did you get into the character? இதுதான ப்ராசஸ் கேட்குறீங்க. எனக்கு வந்து எப்போவுமே நான் ரொம்ப என் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் மோட் தான். எந்த கேரக்டரை பண்ணாலும் அது உள்வாங்கி அதுவாகவே வாழ்றதுல வந்து எனக்கு அந்த நோஷன் இல்லை. நான் அந்த ப்ராசஸ் சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா என் பர்சனல் லைஃப் எனக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு வந்து யஷ்வந்தோட ப்ராசஸ் எனக்கு ரொம்ப உதவிச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு நீங்கள் சொன்னீங்கல்ல அவங்க டைலாகே இல்லாமல் இருந்தது வந்து, இப்போது அந்த கேரக்டரோட ஜேர்னி ஒரு சீனும் ஒரு ஃபேஸ் நம்ம பார்க்கும்போது ஒன்னொன்னுக்கும் அவர் வந்து மியூசிக் எடுத்து வச்சிருந்தார். அது கேள்விப்பட்டேன். அண்ட் வெரி சம் இன்டர்நேஷனல் மியூசிக், வெரி நாட் ஃபேமஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், கம்ப்ளீட்லி இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ். ஸோ நான் ரொம்ப மியூசிக்கோட மூவ் ஆகிற ஒரு பர்சன். என்னோட சராசரி வாழ்க்கையில் பண்ணுற எல்லா வேலைகளையும் நான் வந்து மியூசிக் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். ரைட். ஸோ நான் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணது கூட பாட்டோட தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ரியலி எங்கள் வீட்டில் அடிப்பாங்க. நான் மார்க் அவ்வளவா வாங்கல, பட் அதனால தான் வாங்கின மார்க் வந்துச்சு. ஓகே. ஸோ அதனால எனக்கு அந்த மியூசிக் இவரோட ப்ராசஸ் அதுவாக இருந்தபோது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சோல்ஃபுல்லா இருந்தது. இட்ஸ் ரியலி ஹிட் யூ இன் தி சோல் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஆமாம். ஓகே. ஸோ அதான் உங்கள்கிட்ட இதை பற்றியும் கேட்கணுங்கிறது இந்த மியூசிக். ஏன்னா ஐ திங்க் இவங்க சொன்னாங்க, ஷாலன் சொன்னாங்க ஒரு இன்டர்வியூவில், பாட்டு கேட்க வச்சிருவாரு, எனக்கு டைலாக்ஸ் மறந்துருமோன்னு பயமாகவே இருந்துட்டு இருக்கோம், ஐயோ ஏன் இவர் பாட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன ஒரு பாட்டு கேட்க வைக்கணும் அப்படிங்கிறது, படம் பார்க்க வைக்கிறீங்க, பாட்டு கேட்க வைக்கிறீங்க, இது என்ன ஒரு. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே சென்சார் பண்ண முடியாத ஒரே ஆர்ட் வந்து மியூசிக் தான். வேறு நீங்கள் வந்து நியூடிட்டி இருக்கும், அசிங்கமாக இருக்கும், வயலன்ஸ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், டைலாக்ல கொச்சை வார்த்தைகள் இருக்குது. மியூசிக்கில் பொறுத்த கொச்சையே இல்லை, அது ஒரு புனிதமான ஆர்ட்டில் அது வந்து பயங்கரமாக கனெக்ட் பண்ணும் அப்படின்னு தோணுது. அண்ட் நான் திருப்பி சொல்கிறேன், இது எனக்கு கிரெடிட்டே கிடையாது. இவங்களோட ரெசிப்ரோகேஷன் இல்லைன்னா அது உங்களால் பண்ணவே முடியாது. அண்ட் ஆடிங் மோர் பாயிண்ட்ஸ் டு வாட் ஷி செட், இந்த படத்தில் இவங்களுக்கே அதை ரியலைஸ் பண்ணாங்களான்னு தெரில, ஷி வாஸ் அ மதர் இன் இட். உண்மையாகவே சொல்கிறேன், மதர்னா நான் சொல்கிறது கேரக்டராக அது அந்த வயிறுக்காக சொல்லலை, மதராக எனக்கு தெரிஞ்சாங்க. ஏன்னா கண்ணகிக்கான ஒரு மதராக தெரிஞ்சாங்க. ஷி வாஸ் ஸோ பேஷண்ட். இவங்களை நான் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து இவங்களோட பிளேயில் அடிச்சு விட்றாங்க டைலாக், என்னென்னமோ குட்டி ராஜா குட்டி ராணி, அதாவது இந்த நம்ம சூர்யா பிதாமகன்ல வந்து வாங்க சார் வாங்க அந்த மாதிரி பேசுறாங்க டைலாக்ஸ். அதுதான் எனக்கு இவங்களோட ரியல் லைஃப் பர்சனாலிட்டி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. பட் அதை விட அதிகமா பேசுறாங்க அந்த பிளேல. நான் வந்து இவங்களுக்கு சொல்லாம அங்கேயும் உங்களை மாதிரி ஒரு டைரக்டர் உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாரு டைலாக்ஸ் எழுதி கொடுக்க. நான் வந்து ஒரு ஜம்மு காலம் போட்டு உட்காந்துட்டு இவங்க சீக்கிரட்டா வாட்ச் பண்ணிருக்கேன். அண்ட் ஐ வாஸ் லைக் இனிஷியலாக எப்படி இதுக்குள்ள அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். அண்ட் த வே ஷி இஸ் ஸோ பேஷனட் அபவுட் இட். லிட்டரலா இவங்களுக்கு நீங்க ஈஸியா அழுக வச்சிடலாம், புரியுதுங்களா? லைக் அழுக வச்சிடலாம். அதுல இந்த கதை ரிலேட்டடா சொல்றேன், சோ பேஷனட். நான் திருப்பி சொல்றேன், எங்க அப்பா இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க இவ்வளவு பேஷனட்டா ஃபிலிமை பார்க்க முடியுமா? இல்லை கண்ணகி விட்டுருங்க, அது வந்து அது செகண்டரி தான்.
நான் இப்போ சொல்கிறேன், see what she does to the film. அது ஆக்டிங்காக என்னன்னு எனக்கு தெரியாது. Right. மேபி ஷீல் ப்ரொடியூஸ் or மேபி ஷீல் Distribute. கிரியேட்ஸ் அ ப்ளே. Yeah. டிஸ்ட்ரிபியூட்ல சொல்ல ஆர்ட்டா சொல்கிறேன். Art, டிஸ்ட்ரிபியூட் okay. கம்ஸ் வித் பிஸ்னஸ். Right. ஆர்ட்டா ஐ ஹோப் கண்ணகி வில் மேக் her to do moreன்றது என்னோட நம்பிக்கை. பாண்டி ஐயோ நான் பட் என்னன்னா இது நான் சும்மா கிரெடிட்காக சொல்ல, இது நம்ம எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது, எல்லா படத்துக்கும் சொல்ல முடியாது. ஒன்லி few actors, very few actors carry the film inside and outside the film. Right. புரியுதுங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். They have it with them. Own itன்ற மாதிரி சொல்றீங்க. அத திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். இன்சைட் அண்ட் அவுட் சைட் தி ஃபிலிம். படத்துக்குள்ளேயும் சரி, அந்த படத்தை தூக்கிட்டு போய் இந்த படத்தை நான் வந்து வெளியே கொண்டே வந்தாகணும்னு தீவிரமா குதிக்கிறதுன்னு சரி. வெரி வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் டூ இட், டஸ் இட், அண்ட் இவங்களுக்கு வந்து one of them, the rare gems, one of them. Okay. ஸோ இவங்க நடிச்சது வந்து நம்மளுக்கு தான், நம்மளுக்கும் ஐ மீன் எப்படி சொல்றது, கண்ணகின்ற கடவுளுக்கு வந்து இட்ஸ் பிகாஸ் அந்த மாதிரி நான் வந்து யோசிச்சு அவர் சொல்ற அளவுக்கு ஐ எம் நாட் ஏபிள் டு see it. பட் இவரோட வாய்ஸ் லைக் ஐ செட் இஸ் வெரி யூனிக். அசோக் said that word. Very unique voice Yashwanth has. Right. And people need to hear it. Yeah. And I feel it needs to be heard, it needs to be seen, it needs to be felt from the heart. ஸோ அதுக்கு என்னன்னாலும் இது வந்தே ஆகணுன்ற. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு இப்போ இன்னுமே இதுவாக இருக்குது, படத்தை பார்க்கணும். ஐ வாண்ட் டு see this voice, எனக்கும் இதை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் டு யூ ஐ வாண்டட் டு ஆஸ்க், இப்போ இந்த வாரம் தான் வந்து நீலேஷ் கிருஷ்ணா அவரோட டெபியூ பண்ணுறாரு. அவரும் இன்க்ளூசிவிட்டி பற்றி ஃபுட் மூலியமாக ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. பட் ஹீ வெண்ட் ஃபார் லேடி சூப்பர் ஸ்டார். ஐ மீன் சம் ஒன் ஹூஸ் ஹை அப் இன் த லேடர், அண்ட் அவங்களுக்கும் இது ஒரு மைல் ஸ்டோன் ஃபிலிமாக அமையுது. தட்ஸ் ஒன் சைட். இந்த படத்துக்கு வந்து நீங்கள் 4 ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அப் அண்ட் கம்மிங் இன் தேர் கெரியர். அவங்களோட திவ் ஜஸ்ட் என்டர்ட், தேர் எக்ஸ்ப்ளோரிங் லாட் ஆஃப் திங்ஸ். இது என்ன ரீசன்? லைக் இவங்க இந்த மெசேஜ் சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிறது, ஏன்னா திஸ் இஸ் அ மெசேஜ் கொடுக்குற படம்ன்றப்போ வாட் வாஸ் த திங்கிங் பிஹைண்ட் தட்? ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த மெசேஜ் கொடுக்குற படம் இல்லை ஒன்று. ரெண்டாவது நீலேஷ் கிருஷ்ணன் இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட். ஆமாம், ஏன்னா ஒரு சங்கரஸ்டன் நானும் இது. ஸோ எங்களுக்கு ஒரு 5 நாங்கள் எங்கள் கதையை சொல்லிப்போம், அவரு கதையை சொல்லிப்பாங்க. அண்ட் கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு ஹிம் ஃபர்ஸ்ட். அண்ட் வந்து இல்லைங்க, இது வந்து நம்ம அப்கமிங்காக பண்ணு இது அப்படின்னு கிடையாது. நம்ம எந்த கதாபாத்திரத்துக்கு யார் கரெக்டாக இருப்பாங்கன்ற ஒரு விஷயம் மட்டும்தான். அண்டு எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்லலை, இப்போ நம்ம கீதா கரெக்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. அது சூஸ் பண்ணும்போது அதுக்கு ரொம்ப ஹானஸ்ட்டாக நம்ம சூஸ் பண்ணது தவிர இது வந்து அப்கமிங். ஆனால் இப்படி சொல்லலாம், அப்கமிங்கோட ரேஜ் இருக்குல்ல, அது ரொம்ப பவர்ஃபுல். நான் வந்தாகணுன்ற ரேஜ் இருக்குல்ல, அது ரொம்ப பவர். அது ஒரு சின்ன ப்ரௌனி பாயிண்டாக இருக்கலாமோ தவிர மற்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அது லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து மேல் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, அவங்க அந்த டிரைவ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். அந்த கேரக்டரை எனக்கு எஃபிஷியண்டாக பண்ணுற, இந்த கேரக்டருக்கு சூட் ஆகிற ஒரு ஆக்டர் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதுதான் இவங்க 4 பேர் அப்படிங்கிறது. ஓகே. அண்ட் இவங்களோட கேரக்டர் வந்து இந்த அபார்ஷன் அண்ட் ப்ரெக்னன்சி இதை பற்றி இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் 2 பேருக்குமே காமனாக கேட்குறேன். அபார்ஷன்னு பேசும்போது we have legally பார்த்தா there's this 2 schools of thought, pro life, pro choice சொல்லுவோம். And there's also abortion law. So first I wanted to ask about the opinions. Like 2 பக்கமுமே there's logic to it. pro lifeனு சொல்கிறவங்களுக்கும் you don't seem like hey இவங்க சொல்கிற ரொம்ப தப்புன்றது நமக்கு தோணாது. pro choice is also there. So உங்களை ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் சூஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் எது எடுப்பீங்க? what do you think is the right side? நான் வந்து ப்ரோ அபார்ஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல ஒரு டைலாக் வரும், அவங்க பேசுகிற ஒரே டைலாக் தான், பிறந்து தினம் சாகிறதுக்கு பிறக்காமலே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, விச் இஸ் அ மதர்லி டிசிஷன். அது வந்து செல்ஃபிஷ்னஸ்க்காக எடுக்கிற டிசிஷன் கிடையாது. அது சஃபர் ஆக வேணாமே, சரி நான் ஏதோ ஒரு இலவு தப்பில் ஏதோ ஒன்று வந்துருச்சு, பட் அது சஃபர் ஆக வேணாமே ஒரு பேரன்பை தான் நான் பார்க்குறேன் அபார்ஷன். ஸோ இஃப் த அபார்ஷன் இஸ் டியூ டு பேரன்பு தப்பே கிடையாது. மேபி அந்த இல்லைன்னா அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்கலாம் பாடியில், அதுக்காக பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து ஐ மீன் இல்லை, பட் சம் பீப்புள் மே சூஸ், இது நீங்களும் சொல்லலாம், சம் விமென் மே ஜஸ்ட் சூஸ் பிகாஸ் அவங்களுடைய ஒரு பாடி கண்டிஷன், நாட் இன் அ மெடிக்கல் சென்ஸ், லைக் தே டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் ஆன் தியர் பாடி இன் சம் எண்ட் ஆஃப் த டே. சுமக்கிறது அந்த உமன் தான், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது என்ன மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது அவங்க லைஃப்பில் அப்படின்னு. ஸோ அப்படிங்கிறப்போ அப்பயுமே do you still stand with your opinion? what do you think about? what choice you have? நீங்கள் என்ன பிளேட்டில் வைக்கிறீங்க? இப்போது நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேங்க, நான் பொண்ணு, நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், எனக்கு கல்யாணம் ஆகலை, சரி நான் அபார்ஷன் பண்ணல, இந்த ஊரெல்லாம் என்ன மதிச்சிருங்களா? அப்போ கேள்வி அங்கே கேட்காம, புரியுங்க, அங்கே நம்ம யாருமே அந்த பொண்ணை மதிக்கல. கல்யாணம் ஆகலங்கிறதுக்கு இல்லை, கல்யாணம் ஆகிறவங்களே இந்த டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட பர்சனல் சாய்ஸ், எதுக்கு பண்ணுறாங்கன்ற பர்சனல் சாய்ஸில் இருக்குது. அண்ட் அது பேரன்புல இருக்கணும் தான் நான் சொல்கிறேன். ஐயோ இப்போ இது வேணான்ற ஒரு பேரன்புல இருந்தால் அது தவறு கிடையாது. சரி நீங்கள் சொல்லுங்கள், what is your opinion in this? I think the only thing matters is the woman
ஹூஸ் பேரிங் த சைல்டு, அவங்களோட சாய்ஸ். அந்த சாய்ஸ் எங்கேருந்து வேணாலும் வரலாம். ரைட். அவங்க பாடிக்காக யோசிக்கலாம், அவங்க மைண்டுக்காக யோசிக்கலாம், எதுக்காக வேணாலும் யோசிக்கலாம். ஏன்னா அதை சுமந்து பெற்று அதுக்கப்புறம் வாழ போகிறது அவங்க மட்டும்தான். கூட வந்து இதை பண்ணாத சொல்கிற ஜனங்க கிடையாது. ஸோ என்னதான் இந்த வந்து அது ஒரு உயிர், அது இது அதுன்னு சொல்கிறது, சொசைட்டி வில் கீப் டாக்கிங், தில் கீப் கிவிங் தேர் ஒப்பீனியன்ஸ். பட் ஒரு உமனோட அந்த உமனோட சாய்ஸ் இஸ் த ஒன்லி திங் தட் மேட்டர்ஸ். அண்ட் இட் கேன் கம் ஃப்ரம் எனிவேர். It can be because of any reason. Right. அதை ஜட்ஜ் பண்ண நீங்களும் நானும் we are no one. Until unless we are ourselves in that situation. உன் வாழ்க்கை கிடையாது, என் வாழ்க்கை கிடையாது, அவளோட வாழ்க்கை. Right. உனக்கும் எனக்கும் எந்த தகுதியும் இல்லை அதை ஜட்ஜ் பண்ணி அது எங்கேருந்து வந்தாலும். ஏன்னா இந்த சரகசி வச்சு இப்போ lot of actresses have had children. அவ்வளவு ஒரு ஹேட் அண்ட் அவ்வளவு குவெஸ்டனிங். என்ன உங்க உடம்புக்கு யோசிச்சு நீங்கெல்லாம் யாரு, எதுக்கு நீங்க வந்து இவ்வளோ ஜட்ஜ் பண்றீங்க? ரைட். ஆடியன்ஸா நீங்க ரசிக்கவும் செய்றீங்க, அவங்க பர்சனல் லைஃப்ல ஒரு சாய்ஸ் எடுக்கும் போது அவ்வளோ ஜட்ஜ் பண்றது இஸ் நாட் ஓகே. ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் திஸ். அது இதை பார்த்து எனக்கு எதிர்ப்பு வந்தாலும் ஐ திங்க் இட்ஸ் ஓகே, பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ தட் யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் what people choose to do. அது எங்கேருந்து வேணாலும் வரலாம் அந்த ரீசன். இவர் சொன்ன மாதிரி அந்த பேரன்புல இந்த கேரக்டருக்கு வருது. நிறைய பேர் அதனாலயும் யோசிச்சு பிறந்து எதுக்கு அதை சஃபர் பண்ணணும்னு யோசிச்சு சூஸ் பண்ணாலும் ஓகே. இல்லை என் உடம்பு எனக்கு இதே மாதிரி இருக்கணும், எனக்கு இது வேண்டான்னு சூஸ் பண்ணாலும் சரி. இல்லை அவங்க வாட் எவர் இட் இஸ், தேவ் மேட் அ மிஸ்டேக் அண்ட் தே டோன்ட் வாண்ட் டு கோ அஹெட், தே வாண்ட் டு டர்ன் தேர் லைஃப்ஸ் அரவுண்ட். It is their choice. Right. Accept it and respect it. அவ்வளவுதான். அது உன் வாழ்க்கை இல்ல மூக்க நுழைக்காத. அவ்வளவு. That's what you நெத்தி அடின்ற மாதிரி. I think this is something we all have to think about. In some way or the other we end up judging people. Correct. That's what we should avoid. And when it comes to abortion laws, இப்போ இந்தியாலே வந்து நானே படிச்சப்போ எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. இந்த படத்துக்காக தான் படித்தேன். It's apparently like it's not decriminalized yet. It's still a criminal offense. ஆனால் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடியில் சில கைட்லைன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இன்னுமே இங்கே வச்சிருக்காங்க. And a lot of countries in the world is still criminalizing abortion. So இதை பற்றி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து நமக்கு அந்த சாய்ஸ் சொசைட்டி வைஸ் எடுக்க முடியறதா அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். ஒரு லீகலாவே நம்மளால இதை எடுத்தாலே கிரைம் அப்படிங்கறத பத்தி வாட் யூ திங்க்? we are hoping for a good future. ஏன்னா இப்போ முன்னாடி LGBTQ எல்லாம் நம்ம இது பண்ணாம இருந்தோம், இப்போ வந்து கவர்மெண்ட் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி ஹோப்பிங் ஃபார் அ குட். ஒரு சிஸ்டமும் ஒரு கவர்மெண்ட்டும் ஒரு டைம்ல மாறும். அதுக்கு முன்னாடி பீப்புள் ரிபல் பண்ணுவாங்க. இப்போ இவங்க ஒரு சூப்பரான பாயிண்ட் சொன்னாங்க பார்த்தீங்களா, இது நாளைக்கு ஃப்ரீக்வன்சியா மக்கள் மத்தியில போய் அடுத்த ஜென்ரேஷன்ஸ் இதை பத்தி பேசும்போது ஆப்வியஸா லா அதுல மாறும். ஸோ கண்டிப்பா மாறும். பட் மாறலன்னு நம்ம குறை சொல்லக்கூடாது, அது பொறுமையா மாறும். ஏன்னா தனியால் டக்குன்னு மாறிடலாம். சிஸ்டம்ன்ற போது அவங்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கணும்ல, வெயிட் பண்ணா ஐ திங்க் ஸ்கோப் ஆஃப் பெட்டர் ஃபியூச்சர். கமிங் பேக் டு கண்ணகி, இந்த படமோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எனக்கு தெரிஞ்ச 2021 அந்த டைம்ல வந்துச்சு. இந்த போஸ்டர் தான் நீங்க இருக்கிற மாதிரியான போஸ்டர். அண்ட் நவ் இட்ஸ் பின் லைக் மோர் தென் 2 years. இந்த டிலே என்ன கோவிட்னாலயா எதனால, லைக் வாட் வர் த ரீசன்ஸ்? ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் டெஃபினெட்லி கோவிட் கிடையாது, வேற என்ன நம்பர் ஆஃப் ரீசன்ஸ். இது வந்து கோடம்பாக்கில் இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பார்த்தாலோ ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டர்ஸ்க்கோ நான் என்ன சொல்றேன்னு புரியும் அவங்களுக்கு. ரைட். அதெல்லாம் தாண்டி தானே வரணும். இது ஒரு பாக்ஸிங் கேம் இல்ல, அடிச்சிட்டான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? அடிச்சிட்டானா திருப்பி நம்ம வெயிட் பண்ணி அடிக்கணும், அவ்வளவுதான். ஐ லைக் யுவர் பாசிட்டிவிட்டி. நிறைய பேர் வந்து ஐயோ டிலே ஆயிடுச்சு அப்படின்னு இருப்பாங்க. புலம்பி இப்போ புலம்புற கான்டெஸ்ட் வச்சீங்கன்னா நான் தான் ஜெயிப்பேன். 7 மணி நேரம் என்னால புலம்ப முடியுங்க. I can make you cry. அவரை அழுக வைப்பேன், இவரை அழுக வைப்பேன். உங்களுக்கு என்ன, உங்களுக்கு இந்த இல்ல அம்பர்லாம் கண்ணீர் விடும். பட் என்னன்னா யாருக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த படம் கொஞ்சம் டிலே, கொஞ்சம் பேசினாலே அதுவுமே இன்னும் ரிலீஸ் ஆகல ஐ திங்க். ஸோ இந்த டிலேஸ் உங்க கெரியர்ல எங்கேயாவது அஃபெக்ட் பண்ணியிருக்கா? No, I am continuing to do my work. நான் ஆன் ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கேன், மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது ரிலீஸ் ஆகிறது வந்து இட் இஸ் த ப்ரொடக்ஷன்ஸ் டெசிஷன்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் டைமிங் அண்ட் ஆல் தட். ஸோ என்ன எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணலங்க. அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வரதுக்கு அந்த மாதிரி என் கலை வந்து உயிரோட தான் இருக்கு. ஓகே. ஸோ அதில் நான் ரொம்ப கண்டென்ட்டாக தூங்குறேன், ரொம்ப ஹாப்பியாக எழுந்திருக்கிறேன். ஐ லுக் ஃபார்வர்ட் டு த டே எவ்ரி டே when I wake up. ஸோ அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வரதுக்கு வந்துட்டு தான் இருக்கு, அதில் நான் ஃபில்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். picking what works for you. Yeah, that's going on. I have no complaints of delay அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நான் அப்படி பார்க்கறது இல்லை. ஸோ
ரைட். அண்ட் இந்த படத்தில் ட்ரெய்லரில் ஒரு டயலாக், அந்த ஒரு லாயர் கேரக்டர் வந்து சொல்கிறாங்க, இப்போ வந்து எல்லா லாஸுமே விமென்க்கு ஃபேவரபிளாக தான் இருக்குது அப்படிங்கிறது. அது ஆக்சுவலி ஒரு பெண்களுக்கு சாதகமாக. ஸோ இப்போ இது என்னன்னா ஒரு இடத்துல திஸ் இஸ் அ வின் ஃபார் விமென். ஏன்னா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு தான் மாறுன்ற மாதிரி தான் மாறி இருக்கு இப்போது. ஆனால் எங்கேயும் ஒரு இடத்துல தெர் இஸ் ஸ்டில் திஸ் திங் வேர் விமென் இதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்கன்ற கேசஸும் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்களா படத்தில் இல்லை வாட்? இல்லை, நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இது படத்தில் இருக்கா இல்லைங்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். அது படம் பார்த்தது உமன் அட்வான்டேஜாக எடுக்கிறாங்களே, இது வந்து நிறைய பேர்த்தோட தாட்ஸாக இருக்குது. இதுக்கு நான் என்னோட பதில் நான் சொல்கிறேன், எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நான் ஏன்னு சொல்கிறேன், என்றைக்குமே ஒப்ரெஸ்டுக்கு நம்ம பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்தே ஆகும். அது எவனா வேணா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். அதான் ரிசர்வேஷன் கொடுக்குறீங்களே, எல்லாம் மேலே வந்துட்டாங்களே, வந்துட்டு போட்டுமே கொடு, இதுதான் என்னோட ஸ்டாண்ட். புரியுதுங்களா? லாஸ் 4-5 பேர் தப்பாக பண்ணிட்டு போட்டுமே 100 பேர் அதில் வராங்க. அப்போ நம்ம இது ஒரு பழைய டைலாக் ஒன்று இருக்குல்ல, 1000 குற்றவாளி தப்பிக்கலாம் ஒரு அப்போ அதுதான் நம்மளோட. சரி, அவங்களே சொல்லிட்டாங்க, இது ஒன்றும் புது கருத்து. ஸோ என்றைக்குமே ஒப்ரெஸ்டுக்கு வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கணும். அதில் எனக்கு மாற்றுக்கிறது. பட் இது இந்த ஆஸ்பெக்ட் படத்துலயும் இருக்கா தெரியலங்க, நீங்கள் மறந்து போச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை, அதனால மறந்துட்டேன். படத்துல நான் ஒண்ணு கூட சொல்லிட மாட்டேன், அந்த சஸ்பென்ஸ் போயிடக்கூடாது அப்படின்றதுல குறியா இருக்கீங்க. இல்லை, அதுதான். ஓகே. பட் இந்த படத்துல வந்து நீங்களும் நடிச்சிருக்கீங்க. அது ஆக்சுவலி வாண்டட் டு பிரிங் தட் அப். இது என்ன இந்த டெசிஷன், நான் இந்த ரோல் பண்ணும் லைக் பிகாஸ் நீங்க ஃபிலிம் மேக்கிங் இப்போதான் வரீங்க, அஃப்கோர்ஸ் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பட் ஃபர்ஸ்ட் படம் இதே படத்துல ஆக்டராகவும் நான் மேலே வந்துருவேங்கிறதா இல்லை இது உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்ல இருந்த ஒரு விஷயமா? எப்படி ரேண்டமா உள்ள வந்துட்டீங்களா? வாட் இஸ் திஸ்? எனக்கு வந்து ஆக்டிங் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் சொல்றேன் ஓப்பனா, வந்து எனக்கு ஆக்டர் ஆகணுன்ற இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ரெண்டுமே நான் ஆன் பாயிண்ட்ல சொல்றேன். இப்படி லுக் விடுறாங்களே, இவங்க புருஷனை தான் கேட்ட அந்த ரோல் பண்ண சொல்லி. இல்லங்க முதல்ல சும்மா இருங்க, இவங்க புருஷனை தான் கேட்ட அந்த ரோல் பண்ண சொல்லி. நியாயமா நீங்க பாருங்க, நியாயமா இவங்க புருஷன் கிட்ட வந்து ஏன்பா இது பண்ற, கதை பயங்கரமா கதா இருக்கு அப்புறம் பண்ற அப்படின்ற மேபி அவரோட டேட்ஸ்லயே அதுலயே அவர் பண்ணல. அதனால என்னன்னா அந்த கேரக்டர் ரொம்ப என்ன ரிசம்பிள் பண்ணுச்சு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட லைஃப். அந்த பையன் அசிஸ்டன்ட் டைரக்டர், ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டரோட லைஃப், வறுமை, அது இது எல்லாமே ரொம்ப ரிசம்பிள் பண்ணுச்சு. பொண்ணு இல்லை அது, பட் மற்ற விஷயம் எல்லாமே ரொம்ப ரிசம்பிள் பண்ணனால சரி, ஒரு எப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக் போட்டுட்டு இந்த பாட்டை நானே பாடுறேனே அப்படின்னு எப்படி அவர் சூஸ் பண்ணுறாரோ அந்த மாதிரி இல்லை, இந்த இசைக்கு நான் பாடினா நல்லா இருக்குன்ற மாதிரி இது அமைஞ்சது. அவ்வளவுதான், அமைஞ்சது நான் தான் அமைச்சேன். அமைஞ்சது இது நான் பண்ணா கரெக்டா இருக்கும் நம்ம யோசிச்சு பண்ண. பட் இதுக்கப்புறம் நான் நடிப்பேன் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லைங்க. எனக்கு வந்து அதெல்லாம் விட ஹை வந்து எனக்கு இந்த ரைட்டிங் டைரக்ஷன், இதுதான் என்னோட ட்ரக் அப்படின்ற மாதிரி. ஓகே, இவர் ஆக்சுவலி வேற எதையுமே யாரையுமே கேட்கல, யாரையுமே யோசிக்கல. அசோக் கேட்டாரு, அப்புறம் நானே இதை பண்ணிடுறேன் அப்படின்ட்டாரு. பிகாஸ் அது ஹீட்டே மேட் அ டெசிஷன் இதுக்கு லைஃப் கொடுக்கறதுக்கு வந்து. ஏன்னா இது ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியும் he had asked அசோக்னு. ஸோ நான் வந்து அசோக் நீ கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா then there's no other option, right, and you have decided to take it on your own. I think அவர் யோசிச்சு நான் தானே எழுதினேன், நானே பண்ணிடுறேன் பெஸ்ட். இது ஒன்று அதை தாண்டி இதுல ஒரு அத தூய்மை ரொம்ப தேவைப்படும் அந்த கேரக்டருக்கு. எனக்கு அசோக் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி, பர்சனலாகவே கிட்டிஷன். ஸோ அதனால அசோக் அப்ரோச் பண்ணோம். பட் ஃபார் அன்ஃபார்ச்சுனேட் நிறைய ரீசன்ஸ், அவருக்கு வேற படங்கள் இருக்கு, அது இருக்கு, நிறைய இருக்கு, அதனால ரொம்ப பிஸியாக இருந்தார். நம்ம அந்த டைம்ல முடிச்சாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதுதான் நான் ஒரு கம்பல்ஷன்ல பண்ணல, இது வந்து கரெக்டாக இருக்குன்றனால தான் பண்ணது. ஓகே ஓகே. அண்ட் இந்த படத்தில் என்னதான் 4 லீட் இருந்தாலும் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் போஸ்டர்லேருந்து உங்கள் ஃபேஸ் தான் ப்ரிடாமினண்ட்டாக வந்துட்டு இருக்கு. அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் யூ ஆர் ஷோல்டரிங் த ஃபிலிம். ஒரு செல்லிங் ஃபேக்டராவோ இல்லை கண்ணகி அப்படின்னு டக்குன்னு ஆடியன்ஸ்ட்டு நீ கேட்டிங்கன்னா இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா கீர்த்தி பாண்டியன் நடிச்ச படம் தான் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வரும். ப்ராப்ளம் என்ன மாதிரி சினிமாலே இருக்கிறவங்களுக்கு மற்ற காஸ்ட் மெம்பர்ஸோட இதுவும் வரும். ஸோ இது வந்து எங்கேயா ஒரு இடத்துல இவ்வளோ ஹெவியான ஒரு டாபிக் வந்து நான் என் ஷோல்டரில் சுமந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற ப்ரெஷர் எங்கேயாவது உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? பிகாஸ் நீங்களே சொல்கிறீங்க ஹி ஹாஸ் அ வெரி எவிடென்ட் வாய்ஸ், திஸ் வாய்ஸ் ஹஸ் டு கெட் அவுட். அது கொண்டு வரது வந்து உங்கள் மூலியமாக தான், ஆஸ் ஆக்டர்ஸ் நீங்கள் தான் அதை வந்து வெளிப்படுத்துறீங்கன்றப்போ இது எங்கேயாவது நம்மளை நம்பி இருக்கிற ஒரு படம் சொதப்பிட போகிறோமோன்ற அந்த ஒரு ஃபியரோ ப்ரெஷரோ அது இருந்துச்சா? இல்லைங்க, இவர் கையில் ஃபுல்லாக ஒப்படைச்சு விட்டேன். அதாவது when I decided to do the project, இந்த கேரக்டரோட லைஃப், அதுக்கு லைஃப் கொடுத்து சோல் கொடுத்து எல்லாமே கொடுத்தது இவர் பண்ண செயல். அது முகமாக தான் நான் அங்கே வந்திருக்கேன், தோற்றமாக தான் நான் வந்திருக்கேன். ஸோ ப்ரெஷர்ன்னு இல்லை, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஓகே.
ஸோ அது மட்டும்தான். ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். நான் எப்பவுமே ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த பேக் ஸ்டேஜ் சைடு விங்ல நிக்கும் போது என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் பிளேல நடக்கும் போது ஒரு ஒரு நர்வஸ்னஸ் கலந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்க்கு இது கண்டிப்பா புரியும் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு இந்த படத்துல மட்டும்தான் இப்ப வரைக்கும் ஃபீல் ஆயிருக்கேன். நான் ஸோ அதை பெஸ்ட் கொடுக்கணுங்கிற ஃபீலிங் தான். எல்லா படத்துக்கும் நான் பெஸ்ட் கொடுக்கணும் தான் நான் யோசிப்பேன். பட் இது வந்து அதான் நான் சொன்னேன்ல, இவரே அந்த லைஃப் கொடுத்துட்டாரு. நம்ம வந்து என்னன்னா பேப்பர்ல இருக்கிறதுக்கு லைஃப் கொடுக்கறத தோற்றமா தான் நம்ம வருவோம்னு நான் பெர்ஸ்பெக்டிவ் என்னோடது. ஆக்டர்ஸ்க்கு வந்து ஆக்டர்ஸ் கிவ் லைஃப் டு த வேர்ட்ஸ் ரிட்டன் ஆன் பேப்பர். இவர் ஆல்ரெடி அந்த லைஃபை கொடுத்துட்டாரு. ஓகே, பேப்பர்ன்றதை விட டிஸ்கஷன்ல இவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க, நான் வந்து ஆர்ட் என்ற கடவுள் கொடுத்துட்டேன். we are toolsங்க, as I said before. we are tools and puppets of this whole. ஆமா அது I believe. நான் கடவுளை நம்புறேன், ஒரே கடவுள், that is art. அது வந்து அதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கும். அதை வந்து நீங்க ரொம்ப சின்சியரா அந்த சவுண்டை கேட்டா போதும். நம்ம எந்த டைவர்ஷன் இல்லாம நான் தான் அப்படி எதுவும் இல்லாம ரொம்ப சரண்டரிங்கா கேட்டீங்கன்னா அது உங்க காதுல சொல்லணும். நான் சொல்றது ஒரு சிறுகதையோ இல்ல ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரி இருக்கும், அது ரொம்ப ரியலுங்க. இவங்க எப்படி என்கிட்ட ஒப்படைச்சாங்களோ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நான் அங்க மேல ஒப்படைச்சிட்டேன். that will design you, that will draw you, that will make everything. அதை நான் நம்புறேன். அது சொல்லும்போது அது ஃபீல் ஆச்சு. அது நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த ஷூட்டிங் ப்ராசஸ்லயே இவர் எப்பவுமே சொல்லுவாரு இன்விசிபிள் ஹேண்ட். throughout the whole process of Kannagi's journey, இப்ப வரைக்கும் இங்க ப்ரமோஷன்ஸ் வர வரைக்குமே அந்த ஹேண்ட் இஸ் taking us forward. எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ். நீங்க படம் பாருங்க, அந்த இன்விசிபிள் ஹேண்ட் பத்தி நிறைய பேசலாம். இவங்களே ஒரு பல இன்விசிபிள் ஆமெல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க படம் பாருங்க, we'll talk about இது இன்சைட் ஜோக் மாதிரி இருக்கு, எனக்கு புரியல. பட் நான் சொல்ல ரொம்ப சீரியஸ். அது ஏன் சிரிக்கிறாங்கன்னு எனக்கு என்னால ரிலேட் பண்ண முடியல. பட் மேபி படத்தை பார்த்தா I might be able to relate better. ராவல ஃப்ளெக்ஸ் பட் நீங்க வந்து இப்போ இது ஒரு பக்கம் லைக் நீங்க சரண்டர் டு ஆர்ட் அதெல்லாம் இருந்தாலும் இப்போ நாளைக்கு கண்ணகின்றது வந்து இட்ஸ் டாக்கிங் அபவுட் விமென், இட்ஸ் டாக்கிங் அபவுட் இஷ்யூஸ் விமென் ஃபேஸ். அண்ட் இது வந்து ஒரு விதத்துல தேவைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இட்ஸ் அ கேம்பிள். எங்கேயோ ஒரு இடத்துல பேலன்சிங் ஆக்ட்ல ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக்காக வந்து அதுவும் இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில், பிகாஸ் சோஷியல் மீடியாவில் டக்குன்னு பார்த்து அடிக்கிறதுக்கு தேர் ரெடி, பீப்புள் ஆர் ஜஸ்ட் ரெடி. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் you've written as a man, you've written a film fully about womenன்றப்போ இந்த விமென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆங்கிள் கொண்டு வரதுக்கு did you have women writers, did you have consultants, இல்லை இவங்கள்ட்ட இந்த இன்புட்ஸ் எடுத்தீங்களா? how did that work? that will become plastic என்னை பொறுத்த வரைக்கும். மேபி நான் அடுத்த படத்தில் அந்த தப்பு செய்வானா இல்லையான்னு தெரியல. பட் லைக் சிட்டிங் இப்போ நான் போன இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி now you are coming and sharing something, இந்த மாதிரி யஷ்வந்த் என் லைஃப்ல எப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அது நான் ஒரு அண்ணனா கேட்கணுமா இல்லை ஒரு கிரியேட்டரா கேட்கணுமா? நீங்க சொல்லுங்க. அண்ணனா கேட்டாதான் உண்மை இல்லை. நான் வந்து இன்னி ஆளு கமான் மோர் அப்புறம் அதை என்ன பண்ணா இவன் என்ன பண்ணா, நீங்க அந்த பிளாஸ்டிக் ஜோனுக்குள்ள போக விரும்ப மாட்டீங்கல்ல. ஸோ இந்த த்ரூ த ப்ராசஸ் இது வந்து ரொம்ப ஆர்கானிக் தான். நான் வந்து ஆண் தான், பிசிக்கல் அது என்ன தோற்றத்துல வந்து நான் ஆண் தான். எழுதும்போது நான் வந்து ஆணாவும் இல்ல பெண்ணாவும் இல்ல. ஐ வாஸ் ஒரு அதான் சொல்றேன் ரொம்ப நியூட்ரலா ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ். எக்ஸாக்ட்லி அதான் நான் சக்தியா இருந்து அதுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணுவேன். ஏன்னா நான் ஆணா இருந்தாலுமே கண்டிப்பா தப்பா தான், பொண்ணுங்களா பாவண்டா ஐயோ கஷ்டப்படுறாங்கடா அந்த ஆங்கிளும் எழுதல, இல்ல பொண்ணுங்களா தப்பு அந்த ஆங்கிளும் எடுக்கல எந்த. ஸோ அதனால அங்க இருக்கிறத ஐ ட்ரை டு ரெஃப்ளெக்ட், நாட் ப்ரொஜெக்ட் ஆர் நாட் என்ஹான்ஸ் or glorify or அது ஒண்ணுமே இல்ல. அங்க இருக்கிறத அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணி அந்த க்ரூசைடர் எங்கயுமே வரல, நான் தான் இங்க வந்து காப்பாத்தணும் பெண்களை அப்படிங்கற. அதுதான் blatant truth. எவ்வளவு பியூரா சொல்ல முடியுமோ காமிக்க முடியுமோ கேட்க வைக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்திருக்காரு. ரைட். அண்ட் இந்த படம் வந்து கன்சிடரிங் இட்ஸ் டாக்கிங் அபவுட் தீஸ் மெனி விமென் ரிலேட்டட் இஷ்யூஸ், 4 இஷ்யூ அப்பட்டமா எடுத்து பேசுது. You're someone who's been tackling these things in the industry in your real life, like body shaming, color and all of this. So in the standards, beauty standards na orthanga set பண்ணிட்டே இருக்காங்க. இது இவங்கள்ட்ட நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த படம் மூலமாவும் சரி as Keerthi Pandianaவும்? What do you want to tell these people who are setting these standards and making it unrealistic as possible? You're talking about the makers. No, in general, like society எல்லாரும் இப்படி இருந்தாங்க. Standards செட் பண்றது வந்து ஆடியன்ஸ் கிடையாது. Yeah, I'm saying society in general. Like there are some, I don't know who is this, இந்த 4 பேர் சொல்லுவாங்கங்கிறது. அந்த 4 பேர் கிடையாது. Right. நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி கிடையாது. She is not setting this. She is telling what she is conditioned over the years. So who set this are the people who make it. Right. So நம்ம cinema medium is highly influential.
அண்ட் அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீ என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறியோ people get influenced, people get conditioned, right? So இந்த fairness cream ஓட அந்த advertisement இல்ல அந்த ஒரு ரஷ் இந்தியாக்குள்ள வந்தது was early 90s after Aishwarya Rai became Miss World. So the West came in with this whole fairness and beauty being related to fairness and all that. So அந்த மாதிரி கண்டிஷன் ஆயிருக்கும் by companies and creators. அந்த லெவல்ல தான் இது மாறணும். ரைட். சொசைட்டில அந்த 4 பேர் பேசிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா because they think that's right. அவங்கள தப்பே சொல்ல முடியாது. ஒருத்தவங்கள நான் எனக்கு பாவமா தான் இருக்கும். அவங்களுக்கு இன்னும் அந்த அவேர்னஸ் இல்ல. அவங்கள பத்தி அவங்க இன்செக்யூரா ஃபீல் பண்றதால மத்தவங்க மேல ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இதுதான் கரெக்ட்னு யோசிச்சு மத்தவங்க மேல ப்ரொஜெக்ட் பண்றாங்க. I only feel bad for them and I hope they understand someday. Right. So அவங்களுக்கு நான் I only want to try to tell them to see the bigger picture, be aware. Right. Of இது ஆக்சுவலி உங்களுக்கு ஃபீட் ஆயிருக்கு, பட் உங்களுக்கு தெரியாம ஒரு ஸ்லோ பாய்சன். இது நமக்குள்ள எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஸ்லோ பாய்சன் தான் இது. கரெக்ட். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். பட் கிரியேட்டர்ஸ்க்கு பட் எங்கேயாவது ஒரு இடத்துல இது உங்களை அஃபெக்ட் பண்ணுது உங்களுக்கு? ஏன்னா எந்த இடத்துலையும் நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ். நமக்கு ஒரு நெகட்டிவ் சொல்லும் போது நமக்கு டக்குன்னு அதை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆஸ் நீங்கள் இது பப்ளிக்ல இருக்கீங்க, யூர் பப்ளிக் ஃபிகர், ஸோ யூர் மோர் ப்ரோன் டு தீஸ் கமெண்ட்ஸ் அண்ட் ஐ திங்க் ஐ கீப் சீயிங் தீஸ் கமெண்ட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ அது எங்கேயாவது இட் புட்ஸ் யூ டவுன் எனிவேர்? இல்லைங்க, நாட் எனி டைம் சின்ஸ் ஐ ஹவ் பின் அன் ஆக்டர். ஏன்னா ஐ திங்க் ஆஸ் அ சைல்ட் ஐ வாஸ் ரியலி bullied for my looks. Yeah. You've very close, been vocal about it. Yeah, very close. School, very close at home, everywhere. Okay. So I think train ஆயிட்டேன். Got so used to it. இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் gratitude தான் சொல்றேன். அந்த ட்ராமாவை I've turned it into gratitude. I had to do that for me to move forward. So I'm very thankful that trauma had to happen and I learned that அவங்க எல்லாருக்கும் பாவம், they were all hurting, they were all insecure. They projected it on me. So today இன்னைக்கு வர எனக்கு இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் லுக்ஸ் பத்தி எல்லாம் I just hope they all heal. Right. That's all. Okay, that's a great way to look, and I think this will be motivating to other people who are facing a similar so okay. Kannagi பத்தி அந்த மாதிரி யாரோ நினைச்சிட்டு இருந்தா ஒரு விஷயம் சொல்றேன். he is the most beautiful person I ever saw. சீரியஸா சொல்றேன். நானும் honestly சொல்றேன். அதனால இல்ல நீங்களாவது வர்க் பண்ணிருக்கீங்க. நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்து பேசுறேன். இன்னும் உங்களுக்கு நான் இதுவா சொல்றேன். இது நான் அவங்களோட ஹார்ட் அதெல்லாம் வச்சு சொல்றேன். பாலுமைதன் ஒன்று சொல்லுவாரு, பெஸ்ட் செக்ஸியஸ்ட் ஸ்கின் என்னன்னா டிராவிடன் நிற ஸ்கின். அது உங்களுக்கு அந்த சன்லைட்ல நீங்க ரிஃப்ளெக்டர் வச்சு உங்க மேல படும்போது கோல்டன் நிறமா அப்படி இருக்கும். அது so we have to be proud what we are. அதனால this is the first time I'm meeting and talking to her. எனக்கு I've always felt உங்களை இப்படி சொல்றாங்க அப்படிலாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கும். பட் இல்ல அது என்னவா இருந்தாலும் இப்போ ஒருத்தவங்களை நீங்க அசிங்கம்னு எதை வச்சு சொல்றீங்க? அவங்க பல்லு crooked-ஆ இருந்ததுன்னா அது அசிங்கம்னு don't use that word. Don't term it ugly. That's just it what your conventional thinking. Yeah, exactly. It is different. It's not conventional. Yeah, it is different. Each of us are different. 5 விரலும் ஒரே சைஸ் இல்ல. So you can't do that. நம்ம பாடியிலே left half is different from the right half. Okay, so நீங்க அவங்க அசிங்கமா இருக்காங்கன்னு கலர் பத்தி மட்டும் இல்ல, நீங்க ஷார்ட்டா இருந்தா குண்டா இருந்தா எல்லாத்துக்கும் ஒரு கமெண்ட். முடி ஷார்ட்டா இருக்கு, இப்படி இருக்கு, என்ன நாறு மாதிரி இருக்கா, அப்படி இல்ல இப்படி இல்ல. இது none of these things are ugly. Right. So நீங்க அக்லின்னு எதையுமே சொல்ல முடியாது. அது வெள்ளையா இருந்தாலும் நான் சொல்றேன், கருப்பா இருந்தாலும் அது கலர் எனிதிங். There's nothing ugly. Right. We are all just different. Yeah. And it's important to accept, and mainly மத்தவங்களை விட நீ மத்தவங்களை அக்செப்ட் பண்றியோ இல்லையோ, you accept yourself and love yourself. 100% உனக்கு உலகமே மத்தவங்க என்ன சொன்னாலும் it doesn't bother, and உன் கண்ணுல உலகமே அழகா தெரியும். Right. உன் கண்ணுல எப்பவுமே ஏதாவது ஒரு குற்றம் தெரிஞ்சிட்டு இருக்குன்னா உனக்குள்ள அந்த குற்றம் இருக்கிறதுனாலதான் அது வரும். Right. So I think just work on yourself and you're sorted. உலகத்திலேயே தெரபி செஷனா போயிட்டு இருக்கு. உலகத்திலேயே காஸ்மெட்டிக் கான்ஷியஸ் இருக்கிற ஒரே கன்றாவி பிடிச்ச ஜீவராசி யாருன்னா மனுஷங்க மட்டும்தான். கரெக்ட். வேற எந்த ஆர்கானிசமுக்கும் அது இல்ல. அது அப்படியே இருக்கும். ஸோ ஐ திங்க் கண்ணகி சீரியஸ் டாபிக்ஸ்லாம் பேசியாச்சு. எனக்கு உங்க கரியர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏதோ ஒரு இன்டர்வியூவில் 5 years பேக் சொல்லியிருந்தீங்க, நான் ஒரு காலத்தில் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பொசிஷனில் எனக்கு இருக்க வேணான்றதுனால நான் யூடியூப்க்கு வந்தேன். இப்போ ஃபிலிம் மேக்கிங். ஸோ அகெயின் ஐ திங்க் யூடியூப்லேருந்தே உங்களோட எய்ம்
எனக்கு என்னுடைய ஒப்பீனியனை மற்றவங்களுக்கு என்னுடைய வாய்ஸை வந்து மற்றவங்களுக்கு கேட்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் என்ன வச்சிருக்கீங்க உங்கள் மைண்டில்? லைக் ஃபிலிம் மேக்கராகவே இருந்துடலாம், இல்லை அரசியலுக்கு வரலான் என்ன ஏங்க நீங்க இப்படி எல்லாம் கேட்டிருக்கீங்க? எனக்கு 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 இருக்குங்க உங்க எக்ஸாக்ட்லி எனக்கு இதுக்கப்புறம் அவர் கல்யாணம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா. மேபின்னு கண்டென்ட் கொடுத்துட்டாரு, நீங்க என்ன அதை இக்னோர் பண்ணிட்டீங்க. ஏங்க நாங்க மாத்தி மாத்தி கேட்போம் கல்யாணம் கடைசியில நான் பண்ணிட்டேன். இட்ஸ் டூ ஏர்லிங்க, எனக்கு சின்ன பையனா என்னன்னாங்க என்ன கேட்டீங்க அந்த ஆர்ட் தானே? இல்லைங்க நான் வந்து எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்குங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேற்று கூட ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருந்தான், என்னோட எல்கேஜி ஃப்ரெண்டு. மச்சான் ஞாபகம் இருக்கா, சாப்பிள் பின்னாடி நீ உட்காந்து பாலா 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 பாலான்னு சொல்லிட்டு 4th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பையன் பாலா பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். எனக்கு இனி ஞாபகம் இருக்கு, அவன் கண்ணீர் மலைக்கு ஒரு ஆடியோ அனுப்பிச்சான். ஸோ எனக்கு எப்பயுமே அது ரொம்ப பிடிக்கும். அதுல என்ன ஃபார்மா இருந்தாலும் அதை பண்ணுவான். யூடியூப் வீடியோ பண்ணலாம், இல்ல ரோட்ல போய் தெருக்கூத்து பண்ணலாம், இல்ல இவங்க கூட ட்ரூப்ல சேர்ந்து ஆர்ட் எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் ஆயிட்டு அது ஒரு போது, அது ஒரு ட்ரக் அடிக்ட் தான் லிட்டரலா அது. ஆமா ரைட். அண்ட் அகைன் உங்க பர்சனல் லைஃப்ல இருந்து ஒரு விஷயம் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க, யூ ஆல்வேஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அஸ் கீர்த்தி, நாட் கீர்த்தி பாண்டியன். And you've always been like, I don't want to come in the way of nepotism அப்படிங்கிறது. But still there are people here, second generation, third generation actors who use the influence, get better opportunities, take it up and all. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? Is it okay for other people to take it up நீங்க நினைக்கிறீங்களா? என்னதான் அவங்க டேக் இட் அப் பண்ணாலும் டேலண்ட் இல்லைன்னா நிலைக்க முடியாதுங்க. ஸோ ஐ பிலீவ் இன் தட். அண்ட் see, இந்த குடும்பத்துல நான் பிறந்தது என் தப்பு இல்லை. ஸோ நீ வந்து என்னை குத்திக்கிட்டே இருக்க முடியாது. நீ வந்து இதை யூஸ் பண்ற அதை யூஸ் பண்றேன்னு ஐம் டெல்லிங் அபவுட் பீப்புள் யூசிங் their நேம்ஸ் அண்ட் கெட்டிங் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கெட்டிங் an opening, getting all of that. It's not their fault they're born in it. They're using it to their advantage. Right. Okay. இப்போ அந்த டேலண்ட்ன்ற ஒரு விஷயம் அங்க இல்லைனா தான் it becomes a little injustice to the talented souls that are really thriving. That is the only place it becomes injustice. அதனால தான் I feel talent இருந்தா மட்டும்தான் there is always they can sustain. நீங்க அவங்க வந்து they can keep doing films. பண்ணிட்டே இருந்தாலும் I don't think that is success in my opinion. It's not that. I see art and this whole form very differently. Okay. So நீங்க சொல்ற அந்த யூஸ் பண்ற வாய்ஸ் is so important. அது வந்து கேக்குறவனுக்கு காதுல கேக்கலன்னு வெச்சுக்கோ. To register what you're saying. Yeah, and to... that's what I'm saying. Right. They can't hear what you're speaking. There's no point of that. நீ வந்து வருஷத்துல வந்து 10 படம் பண்ணாலும் it doesn't matter. Okay. So அது யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, only those who have the talent can sustain. Yeah, and I think it is each one's opinion and their journey, their choice. Right. Like அந்த abortion questionக்கு நீங்க கேட்ட மாதிரி ஒருத்தவங்களோட சாய்ஸ்ல போய் மூக்க நுழைக்கிறது நம்ம பிசினஸ் கிடையாது. True. அவங்க சாய்ஸ் ஒன்று இருக்கு, எனக்கு அதை பத்தி ஒரு ஒப்பீனியன் இருக்கு. தட் இஸ் வாட் இட் இஸ். அதை வந்து ஜட்ஜ் பண்ணி அதை வந்து இதை பண்ணி அவங்கள வந்து அதை டார்கெட் பண்ணி அவங்க கார்ல கேட்குற மாதிரி யூனோ ரேக் பண்ணி ட்ரோல் பண்ணி தேவையே இல்லை. யா, இட்ஸ் நாட் go heal. Okay. So கடைசி கொஸ்டின், ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கு. ஒரு கடைசி கொஸ்டின் வந்து உங்களுக்கு, ஐ திங்க் யூ ஹேவ் இந்த இன்னும் கொஞ்சம் பேசினால் என்ன இஸ் yet to come and Blue Star இருக்கு, அது தவிர any other projects that are coming up? Yes, one more film titled Akkenam. அது வந்து அப்பாவோட பண்ணியிருக்கேன். Great. So that is another it's an interesting film. Okay. On process. It's going on. Production போயிட்டு இருக்கு. And you're hearing scripts and yes. And அது பொறுத்தளவுல like are you only looking for like female lead roles தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஸ்பேஸ்ல இருக்கீங்களா, இல்ல எனக்கு meaty roles கிடைச்சா I'll take it up? Meaty roles, supporting roles-நாலும் okay. Yeah, I need my character to have life. Right. In it. அதுதான் I look at when I see scripts. So screen time இல்ல வந்து the prominence, சில பேர் எல்லாம் டயலாக் இல்லாம கொடுக்கறாங்க. So அதெல்லாம் இல்ல. எனக்கு வந்து it is the character needs to speak and people need to hear it. That's repeatedly I'm saying because it matters to me. Right. That's why I've chosen or I've been chosen to do this, I feel. Okay. And நீங்க இப்போ இன்னும் ஃபியூ டேஸ்ல கண்ணகி வந்துடும். அது பாஸா ஃபெயிலா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம். இதுக்கப்புறம் நான் இப்படிதான் என்னுடைய கெரியரை அமைக்கணும்னு நான் பாக்குறேன். வந்ததே பாஸ் தாங்க. அது உங்களுக்கு புரியாது, யாருக்குமே புரியாது. எனக்கு ரொம்ப புரிஞ்ச ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட நீங்க வந்து அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், December 15th நம்ம படம் ரிலீஸ் ஆகுது, ஆனா ஒரே ஒரு தியேட்டர்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆகும், ஒரு ஷோ தான் ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் எடுத்துருவாங்க, ஓகேவா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா
என்னை விட சந்தோஷமான ஆள் இந்த உலகத்திலே எடுத்திருக்க மாட்டேன். கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நான் இருந்தேன், ஆகுமா இல்லையானே. ஸோ அதனால எனக்கு இனிமேல் வரது எல்லாம் போனஸ் தான், நோ ப்ராப்ளம். பட் ஓகே, இந்த படம் ஓகே, இதுக்கப்புறம் என் கரியர் நான் இப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது அது பிளான் வரபடி பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு கிடையாது. ஓகே, எனக்கு இப்போ இதுதான் மெயின். திஸ் இஸ் யுவர் ஃபோக்கஸ். பிரெக்னன்சியில் ஒரு பொண்ணு கத்திட்டு இருக்கும்போது அப்புறம் அடுத்த குழந்தை எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? அடிச்சு நொறுக்க அந்த டைம்ல வந்து இந்த பத்தாங்க கேட்டவங்க அதனால வந்து லேபர்ல இருக்கும்போது கேக்குற क्वेश्चनா இருக்கு. ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா டிசம்பர் 15க்கு அப்புறம் நான் செத்தா கூட நிம்மதியா சாப்பிடுவேன். So I just wanted to release அந்த குழந்தை மக்கள்கிட்ட அதை மக்கள்கிட்ட அதை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். Right now we are in labor. Right. So Yeah, so thank you so much for your time. Thank you. ஜாலியா போச்சு இந்த கான்வர்சேஷன். கர்நாடிக் வித்வான் மாதிரி இன்டர்வியூ எடுத்தீங்க. yeah, really thank you Thank you so much.